ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு தமிழ் மூவி தாங்க பார்க்க போறோம். இப்போ ரிலீஸ் ஆயிருக்கிற 100 சாமி படம் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். பிச்சைக்காரன் படத்தோட மாபெரும் வெற்றிக்கு அப்புறம் இயக்குனர் சசி டைரக்ஷன்ல விஜய் ஆண்டனி நடிச்சு இந்த படம் வெளிவந்திருக்கு. இதுல ஸ்வாசிகா, அஜய் சக்தி, பாலாஜி சக்திவேல், காவ்யா அப்படின்னு பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்காங்க. அதனால கொஞ்சம் எதிர்பார்ப்போட வெளிவந்த படம்னே சொல்லலாம். படம் ஒரு எமோஷனல் கதையை மையமா வச்சு எடுக்கப்பட்டிருக்கு. 26 வயசுலயே தன்னோட கணவரை இழக்கிற செல்விங்கிற கேரக்டர்ல ஸ்வாசிகா நடிச்சிருக்காங்க. தன்னோட 2 பசங்களை படிக்க வைக்கணுங்கிறதுக்காக ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. கணவனை இழந்த ஒரு பெண் தனிமையில வாழ்றப்போ என்னென்ன சிரமங்களை சந்திப்பாங்களோ அது எல்லாமே அவங்க சந்திச்சுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில செல்வி மறுமண பத்தி யோசிக்கிறாங்க. ஆனா அவங்களோட மூத்த மகனான பாஸ்கர் இதை கடுமையா எதிர்க்கிறான். இப்படியே காலம் 5 வருஷம் போகுது. பாஸ்கர் படிச்சு முடிச்சு சொந்தமா தொழில் பண்ணவும் ஆரம்பிக்கிறான். இளைய மகன் விவேக் கல்லூரியில படிச்சுட்டு இருக்கான். மூத்த மகனான பாஸ்கருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு அம்மாவான செல்வி நினைக்கிறாங்க. ஆனா என் அம்மாக்கு மறுமணம் செஞ்சுட்டு தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு இப்போ பாஸ்கரே மாறி இருப்பான். முதல்ல தடையா இருந்த பாஸ்கர் இப்ப அம்மாவை மறுமணம் செஞ்சுக்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்போ செல்விக்கு அதுல உடன்பாடு இல்ல. இருந்தாலுமே பசங்க 2 பேரும் அம்மாவை கட்டாயப்படுத்தி திருமணம் செஞ்சு வைக்க முயற்சியும் பண்றாங்க. ஒரு கட்டத்துல செல்வி மறுமணத்துக்கு சம்மதிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, இந்த முடிவால அந்த குடும்பமும் செல்வியும் சந்திக்கிற இன்னல்கள் என்ன அதுதான் படத்தோட மீதி கதை. இயக்குனர் சசி எப்பவும் போலவே மனதை தொடுற மாதிரி ஒரு எமோஷனல் கதையை தான் ரொம்ப நேர்த்தியா கையாண்டிருக்காரு. பிச்சைக்காரன் படத்துல அம்மாவை தெய்வமா பார்க்க சொன்னவரு இந்த 100 சாமி படத்துல அம்மாவை ஒரு மனுஷியா பாருங்க, அவங்களுக்குள்ளேயும் இருக்கிற உணர்வுகளை மதிங்க அப்படின்னு அழகா சொல்லியிருக்காரு. கணவனை இழந்த பெண்கள் கடைசி வரைக்கும் விதவியாவே இருக்கணும்னு நினைக்கிற அந்த சமூகத்துக்கு இந்த படம் ஒரு நல்ல சாட்டழினே சொல்லலாம். ஒரு பெண்ணோட வாழ்க்கைய அவங்கதான் முடிவு பண்ணணுமே தவிர நாம யாரும் அதை முடிவு பண்ண அப்படின்னு ரொம்ப ஆழமாவே பேசியிருக்காங்க. பெரியார் விதைச்ச கருத்தோட தாக்கம் இந்த சமூகத்துல இன்னும் இருக்கு அப்படிங்கறத இந்த படம் மீண்டும் ஒரு தடவை பதிவு பண்ணியிருக்கு. ஸ்வாசிகா இந்த மொத்த படத்தையும் தோள் மேல சுமந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அவங்களோட நடிப்பு, வசனம், குறிப்பா கணவனை இழந்த பெண்கள் அனுபவிக்கிற வலி, மறுமண பத்தி பேசும்போது வர மகிழ்ச்சி, எல்லா இடத்துலயும் நடிப்பு அருமையா இருக்கு. விஜய் ஆண்டனியோட என்ட்ரி, அவரோட நடிப்பு ரசிக்கும்படியா இருக்கு. மகன்களா வர அஜய் சக்தியோட நடிப்பு நல்லா இருக்கு. ஊர்ல யாருக்குமே நல்லது நடக்க கூடாதுன்னு நினைக்கிற பாலாஜி சக்திவேல் கேரக்டரும் பார்க்கும்படியா இருக்கு. காவ்யா, லிஜமோல், ஜென்சன், கருணாஸ் எல்லாரோட கதாபாத்திரமும் நியாயம் பண்ணிருக்காங்க. தொழில்நுட்ப ரீதியா ஒளிப்பதிவு, பின்னணி இசை, பாடல்கள் எல்லாமே அருமையா இருக்கு. வசனங்கள் தான் படத்தோட மிகப்பெரிய பிளஸ்னே சொல்லலாம். படத்துல மைனஸ்ன்னு சொல்றதுக்கு பெருசா எதுவும் இல்லைங்க. ஆக மொத்தத்துல 100 சாமி படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, கணவனை இழந்த ஒரு பெண்ணோட வாழ்க்கைய சமூகத்தோட கண்ணு முன்னாடி நிறுத்தி அவ வாழ்க்கைய அவளே முடிவெடுக்கட்டும் அப்படின்னு உறக சொல்லியிருக்காங்க. காலத்தை கடந்து நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான சமூக பதிவுனே சொல்லலாம். எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.